சட்டத்தின் திறப்பு விழான்னு ஒரு படம். அது வந்து நாங்கள் பூஜை போடுறோம். அந்த படத்தில் ஹீரோ யாருன்னா ரகுவரன் ஹீரோ. ரகுவரனை புக் பண்ணி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து, ரகுவரனுக்கு வந்து 4,00,000 சம்பளம் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து பூஜையெல்லாம் போட்டாச்சு. அந்த படத்தில் பூஜை போடும்போது ரகுவரன் தான் இருக்கார், பூஜைக்கு ரகுவரன் தான் வராரு. ஆனால் பார்த்தீங்கன்னா ரகுவரனும் பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அந்த போதை பழக்கத்துக்கெல்லாம் நிறைய அடிமையாகி ரொம்ப பெருசாக வந்து சினிமா துறையிலேருந்து கொஞ்சம் விலகி இருந்தார். ஒவ்வொரு காலகட்டங்களில் ரகுவரனும் இப்படி தான் நிறைய தொந்தரவு பண்ணக்கூடிய ஒரு நடிகராக இருந்தார். நாங்கள் பூஜை போட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஆல்ட்ரு பண்ணார். நான் கொடுத்த தேதியில் வர முடியாது, நீங்கள் ஒரு மாதம் தள்ளி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஷூட்டிங் டேட்ஸ் ஆல்ட்ரு பண்ணார். பட் நம்ம பிளான் பண்ண மாதிரி ஷூட்டிங் போக வேண்டிய நிர்பந்தம் இருந்துச்சு, ஃபைனான்ஸ்லாம் வாங்கியிருக்கிறதுனால. அதனால் அப்பா சொன்னார், இல்லை இல்லை நான் பிளான் பண்ண மாதிரி ஷூட்டிங் போகிறேன், ஒன்று நீங்கள் நடிங்க, இல்லைன்னா நீங்கள் கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருங்க. 1,00,000 என்னமோ கொடுத்தாங்க. அந்த அட்வான்ஸை வாங்கிட்டு இமீடியட்டாக ஒரு ஆர்டிஸ்ட் வேணும், யாரை போடலான்னும் போது ஏற்கனவே பக்கத்து வீட்டு ரோஜா எடுத்திருந்தனால கார்த்திகிட்ட போய் தம்பி நீ நடிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ஓகே அப்பா தான் கூப்பிடப்பில்ல, ஓகேப்பா நோ ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் கமிட் ஆனார்.